தம்பி, ஊரே அந்த பாம்பை பார்த்து பயந்து ஓடுறோம். ஆனா அந்த பாம்பு உன்னை பார்த்து பயந்து திரும்பி போயிடுச்சு. உங்ககிட்ட ஏதோ பவர் இருக்குப்பா. ஒரு பவர் இல்ல, 2 பவர். ஒரு மாசமா பேண்ட் துவைக்கல, சோப்பு வாங்க தான் இந்த ஊருக்கு வந்தேன். இது எப்படி இருக்கு பெருமாளே? சூப்பர் ஸ்டார் மாதிரி நானும் பவர் ஸ்டாரா வரணும். பாலிட்டு கோலிட்ல என் பேர் எதிரிட்டே பண்ண பெருமாளே. என்னண்ணே பட்ட பகல்ல ஸ்கைய பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஓ, இத்தனை ஸ்டார்கள்ல பவர் ஸ்டார் எங்க இருந்தா பாக்குறீங்களோ? அண்ணே, பவர் ஸ்டார் அங்க இல்லண்ணே, இங்க இருக்குது. என்னடா ஆளுக்கு லந்து பண்ணிட்டு இருக்கீங்க? இப்பதான் ஒரு வெளியூர்காரன் வந்து என்ன விஜயன் சொல்லிட்டு போறான். அண்ணே, அவன் மாத்தி சொல்றானே. அப்படி திரும்புங்க. பின்னால இருந்து பார்த்தா நீங்க தானே இளைய தளபதி விஜய். அப்படியே கொஞ்சம் தலையை திருப்புங்க. தலையை திருப்புனா நீங்க தானே தலை. அப்படிங்கிற சில்லறை எடுத்துக்கிட்டுவானா? இங்கேயும் வரா. அண்ணே, இதை விடுல, உனக்கு டைம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நீ என்ன பண்ற? நேரா கிளம்பி பக்கத்து போயிடு. இல்ல, கோடம்பாக்கத்து போயிடு. ஏண்டா கோடம்பாக்கம் போறது பெரிய மேட்டரா? உச்சா போற நேரத்துல போயிருவேன்டா. ஆனா அங்க போய் யார பாப்பேன்? யார்கிட்ட போய் சான்ஸ் கேட்பேன்? எது கேட்கணும்? நீ எது கண்ணவங்க கிட்ட போய் சான்ஸ் கேட்கணும்? உன்னை ஹீரோ வச்சு 30 கோடி ரூபாய் பட்ஜெட்ல படம் பண்றதுக்கு ஒரு பெரிய பார்ட்டி ரெடியா இருக்கான். அடிங்க ஐயால திடீர்னு குறுக்க வரிய. நான் பிரேக் பண்ணாம இருந்தா செத்து போயிருக்க மாட்டானே. ஐயா, மூஞ்ச பாரு, மூஞ்சுரு மாதிரி. பெருமாள் கோயில்ல புளியோதரை போட்டுக்கிட்டு லேட்டா போன புளியோதரை முடிஞ்சு போயிடும். நானே பீதியில ஓடிக்கிட்டு என்ன பார்த்து என்ன கேள்வி கேட்கிறேன்? மனுஷனுக்கு உயிர் முக்கியமா புளியோதரை முக்கியமா? புளியோதரை தான்டா முக்கியம். உயிரை விட புளியோதரை முக்கியங்கிறானே. எப்படியா ஒரு மனுஷன் சோத்துக்கு காஞ்சி போயிருப்பான்? சரி, அந்த அம்பானிக்கும் இந்த பேமானிக்கும் என்னடா சம்பந்தம்? திஸ் இஸ் பேட் क्वेश्चन. இவ்வளவு நேரம் பேசின என்ன அசிங்கப்படுத்து பத்தியா? அண்ணே, நான் செருப்புனா அவன் காலுன. சென்னையில் நாங்கள் 2 பேரும் தங்கியிருந்த அந்த இனிமையான நாட்கள். பெருமாள், ராத்திரி பாதி சிகரெட்டை புடிச்சிட்டு மீதி சிகரெட்டை பேங்க் லாக்கர்ல வைக்கிற மாதிரி வச்சேடா. அதை தூக்கி புடிச்சு வச்சிருக்கேடா. கையில சிகரெட் இல்லாம போன கக்கா வராது எனக்கு. அதே கம்ப்ளைண்ட் தானே எனக்கும். உனக்கு வரதுக்கு முன்னே எனக்கு வந்துச்சு, அதான் யூஸ் பண்ணிட்டேன். இனி என் ரூம்ல மட்டும் இல்ல, சென்னை ஏரியாக்குள்ள உன்னை எங்க பார்த்தேன். உங்க ஃப்ரெண்ட்ஷிப் கதையை கேட்டா பாசமலர் படத்தை ரீமேக் பண்ண மாதிரியே இருக்குடா. ஆமா, உன் ஃப்ரெண்டு பேர் என்னடா? சூர்யானந்தா. நான் ஆர்யானந்தா, அவன் சூர்யானந்தா. செம காம்பினேஷன். படம் சூப்பர் ஹிட்டா. எந்த படம்? அதான்டா உன் ஃப்ரெண்டு என்ன ஹீரோ வச்சு படம் எடுப்பான்னு சொல்றியே, அந்த படம்டா. ஏண்டா மொத்தம் எத்தனை வயசு வரைக்கும் சுத்தமா அறிவே இல்லாம இருக்க முடியும்? ஓ வயசு வரைக்கும் என்ன கிண்டல? பிச்சிடு. அடே, நீ ஒரு டாக்டரா, வக்கீலா, இன்ஜினியரா ஆகணும்னு நான் கனவு கண்டுகிட்டு இருந்தேன்டா. அது எப்படி டாடி? ஒரே ஆளு வக்கீலாவும் டாக்டராவும் இன்ஜினியர் ஆக முடியும்? உனக்கு அறிவு இருக்கா? அறிவு இருந்தா நான் ஏண்டா உன்னை பெற்றிருக்க போறேன்? இவன் சினிமாவுக்கு போறேன்னு சொன்ன உடனே எனக்கு ஏன் இனிமா கொடுத்த மாதிரி ஆயிப்போச்சு தெரியுமா? அந்த குஜலாம்பால கட்டிக்கலாம்னு என் தம்பி மகன் கையில தாலியோட அலையறான். ஒருவேளை அவன் கட்டிக்கிட்டான்னு வச்சுக்க, மொத்த சொத்தம் அவனுக்கு போயிடும்டி. நான் கோடம்பா போயா திருவேன். போட்ட கோடம்பாக்கத்துல போய் நாயடி பேயடி வாங்கிட்டு கடைசியில நீ என் காலடியில தான் விழுவேன். அப்ப நான் காலை மடக்கிக்குவேன். நான் யானை கால விழுந்தா விழுவேன், இந்த ஊரை கால விழ மாட்டேன். நான் இனிமேல் இந்த ஊருக்கே வர மாட்டேன். இனிமேல் என்ன பாக்குறாங்க தேட்டரா வரணும். இதெல்லாம் தியேட்டருக்கு எங்க வரும்? ஆமாமா, டிவிசிடி தான் பாக்கும். நீங்க 2 பேரும் ஏதோ கற்பனை உலகத்துல கச்சமுச்சான்னு அலையறீங்க. காலம் தான் பதில் சொல்லும். ஏய் சூர்யானந்தா, துண்டு சிகரெட்டுக்காக என்ன தொட்ட பக்கட்டையில அடிச்சு என்ன ஊரை விட்டு துரத்துறல, உனக்கு வைக்கிறேன்டா ஆப்பு. எத்த பெருமாள் கொய்யால. டேய், உனக்கு ஒரு சூப்பர் மேட்டர் சொல்றேன். சூர்யா, நீ படத்துல கானா பாட்டு எழுதணும்னு வீணா சுத்திக்கிட்டு இருக்கியே. என்னது? எங்க ஊர்ல ஆர்யானந்தான்னு ஒரு கேரக்டர். அந்த ஆள் பெரிய பணக்காரன்டா. அவரு 30 கோடி ரூபாயில ஆக்ஷன் மியூசிக்கல் சப்ஜெக்ட் எடுக்க ரெடியா இருக்காரு. அப்படியா? டேய், அவன் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னால இருக்க டவுன் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருவான். அவனை பிக்கப் பண்ணிக்கோ. ஓகே? என் இனிய கிராமத்து மக்களே, போகும்போது தான் பஸ்ல போகிறேன், வரும்போது பெஞ்ச் காரில் வருகிறேன். வரதா வரதா வரதா. என்ன ஒரு கேனப்பையிலையும் காணோம். ஆர்யா, மாமே, ஆர்யா, என்ன பெத்த அம்மா. நான் சென்னைக்கு போறேன்னு தெரிஞ்சு என் கையில செலவுக்கு பணம் இல்லைன்னு பணக்கட்டோட வந்திருக்கேமா. நம்ம வீட்டுல எதையா கட்டு, எல்லாம் சில்லறதா. சில்லறையா? இந்த
என்னமா இது? ஆஞ்சநேயர் சாமி டாலர் ரொம்ப பவர். அப்படியாமா? என்கிட்ட ஏற்கனவே பவர் இருக்குமா? அது இருக்கட்டும் ராசா. இவருக்கு என்ன பஸ்ல டிக்கெட்டா வாங்க போற? ஓசி தானே, கூட்டிட்டு போ. அந்த சொக்கி வரல? சொக்கியா? அது அதாம்மா உன் புருஷன் சொக்கனாதன். அது கிடக்குது ரப்பர் வாய். இந்த வாயமா அதே நாரவாய்தா. ஐயோ, அது வந்து உன்னை வழி அனுப்பி வச்சதுன்னா போகும்போதே பஸ் டயர் பாதி வழி வலிச்சு போயிடும். அது வரதுக்கு முன்னாடி நீ கிளம்பு ராசா. அப்படியாமா? பாத்து போற சொல்றாமா? எப்படி நான் பெரிய அப்ப மாதிரியே வாய வச்சுக்கிறேன் பாரு. என்ன வாலியோட வரா? ஆரியா கீழே இறங்கடா ராஸ்கோல். வாயா சொக்கி, வரமாட்டேன் சொன்ன. பாஸ் ஒண்ணு வர சிச்சோ. பாசமும் இல்ல புண்ணாக்கும் இல்ல. டேய் ஒரேடியா தூக்குடா. என்னப்பா தலைப்பாடு பிரியாணியா? வழியில தின்றதுக்கு வானிலையா கொண்டு வந்திருக்கியா? ஓ பவுசுக்கு பழைய சோறு கூட கிடைக்காது. பிரியாணி இருக்குதா? இது தண்ணி கங்கா தித்தமா காவா தண்ணி. ஆஜனங்களே நல்லா கேட்டுக்கங்க. இன்னில இருந்து இவன் என் புள்ள இல்ல அப்படின்னு நான் தலை முழுவ போறேன். நீயா? நான் ஏன் முழுகலாம்? நான் கோவணத்தை துவைச்ச ஒரு மாசம். எனக்கு பதிலா என்னுடைய பினாமியா இவன் இதை தலையில ஊத்திக்குவான். டேய் ஊத்திக்கடா ஊத்திக்க. சென்னைக்காரா போற போ. பஸ்ல வந்தா செலவாகும். அதனால நான் மீன்பாடி வண்டியை பிடிச்சி மீனம்பாக்கத்துல வந்து இறங்குறேன். அப்ப தெரியும் நான் யாரு. என்ன இது? எங்கிட்ட கணக்கு புள்ள வேலையை விட்டுட்டு குத்தம்பாக்கத்துல போய் குத்துக்கலாட்டமா குந்திக்க போறேன்னு சொல்லிட்டு இப்படி கோடம்பாக்கத்துல தெருநாய் மாதிரி திரிஞ்சிட்டு இருக்கறேன். அத ஏம்மா கேக்குறீங்க? ஏன்னு கேக்குறேன். என் பையன் இருக்கிறானே பாழா போனவன், கருதற எதுக்குமே லாயக்கு இல்லாதவன். அவனுக்கு சினிமால நடிக்கணும்னு ஆசை வந்து கோடம்பாக்கத்துக்கு வந்துட்டான். அவனை தேடி கண்டுபிடிச்சு ஊருக்கு கூட்டிட்டு போகலாம். கண்டுபிடிச்சிட்டியா? கண்டா தானே பிடிக்க முடியும். சரி, இப்ப எங்க தங்கி இருக்க? அதான் திறந்த வீடு ஏதாவது இருக்கான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ ஒண்ணு செய், பழையபடிக்கு நீ என்கிட்ட வேலைக்கு சேர்த்துரு. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த மாதிரி இத்து போன ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டு கொஞ்சம் நாகரிகமா ட்ரெஸ் போடு. என்ன வந்து வண்டியில இரு. கணக்கு பிள்ளையா இருந்த போது தின்ன சோத்துக்கு சம்பளத்துல கழிச்ச இல்ல வைக்கிற ஆப்பு. ஏண்டா நீ எனக்கு மாமனா மச்சானா? ஏதோ பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தோம், நான் ஒரு கானா பாட்டு பாடினேன், நீயும் சேர்ந்து ஒரு பிட்ட போட்ட, ஏதோ ஃப்ரெண்ட்ஷிப் ஆனோம். இப்ப நீ வீடு வரைக்கும் வந்துட்ட. என்ன பங்காளி கோமா? கோலம் இல்ல, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குதுடா. ஒரு சிலரை பார்த்த உடனே பிடிக்கும், சில பேரை பார்க்க பிடிக்கும். ஆனா அந்த பவரை பார்க்காமே பிடிக்கும்டா. இது எங்க கேட்ட மாதிரி இருக்க? லட்டுல இருந்து சுட்டுட்டோம்ல. சரி, முத என் வீட்டுக்குள்ள வர வலது கால எடுத்து வச்சு வா. மச்சா காலை வெட்டிடுவேன். அப்பத்தா யாரா இவன்? இது என் ஃப்ரெண்ட் கூட தங்கிட்டு போலான்னு வந்திருக்கான். இது என்ன கார்பஸ் சககுசா? வரவும் பரவலாம் தங்கிட்டு போறதுக்கு? டேய் யாரா அது? இது என் வீட்டுக்காரமா. வயசானவங்க மாதிரி தெரியுது. ஏய் ஹவுஸ் ஓனர் போல்றா. என்ன சினிமா வந்திருக்கான்? இது இவன் சினிமாவுல ஹீரோ ஆகணும்னு வந்திருக்கான். கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. ஏற்கனவே நீ சினிமால பாட்டு எழுதுற வந்து கிளி கிழிச்சிட்டு இருக்க. இதுல இன்னொரு சினிமா வரையா? ஆண்டி நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க. என்ன 3 மாசம் வாடகை பாக்கி அவ்வளவுதானே? ஆமா. அதை என் ஃப்ரெண்ட் ஆரியா கொடுத்து. என்னது? நான் கொடுப்பனா? இல்ல, நீ குடுக்கணும்னு உன் மனசு துடிக்கிறது என் மனசுக்கு தெரியுது. குட்டா பைய. சரி எவ்வளவுன்னு கேளுடா. அங்க ஆராய்டி சொச்சா. சொச்சத்தோடுமா மிச்சத்தை வாங்கிக்க. இந்த தரேன். அவ்வளவுதான். பேக்ல எவனோ பிளேட போட்டுட்டாடா. பணம் போச்சா? போச்சுடா. என்னடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கல்வி தந்தை கமலசேகர் மாதிரி பேசுன? பணம் இல்லைன்னதா பஞ்சர் ஆயிட்டியா? உனக்கு ஒரு வாரம் தான் டைம். ஒரு வாரம் ஒரு வருஷம். சர்ரா, அது யாரா கல்வி தந்த கமலசேகரன்? அவன் ஒரு ஜொல்லு பாட்டிடா. செண்பகமே செண்பகமே. ஐயா கூப்பிட்டீங்களா? என்னங்கய்யா? நீ குனிச்சு பெருக்குன வீடு சுத்தமாயிடுச்சு, மனசு அழுக்காயிடுச்சு. தரையில இருக்க குப்பையை குட்டி தொடக்குதாயா? அம்மா எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. என் மனசுல இருக்கிற குப்பையை துடைக்கிறதுக்கு நான் சம்பளம் தரேன். நான் சொல்றது கேக்குறியா? நான் எள்ளுன்னா என்னையா இருப்ப? நில்லுன்னா உட்காந்துருவேன். உட்காருன்னா போங்கய்யா. போச்சே போச்சே போச்சே.
போச்சா? என்ன போச்சு? வீட்டுல நகை நட்டு ஏதாவது காணாம போச்சா? நகை காணாம போனா கிடைச்சிருயா. நட்டு போனா கண்டுபிடிக்க முடியாது இல்ல? இந்த பாரு, நட்டு கண்ட மாதிரி பேசாதயா. என் தாலிக்கே தகராறு வந்துருச்சு. ஆமா, என் புருஷன் காணாம போனா கிடைப்பாரா? இத பாருமா, புருஷன் காணாம போனா போலீஸுக்கு போலாம். அவன் கழட்டி விட்டுட்டு போனான்னா கண்ட லாட்ஜுக்கு போய் தான் பாக்கணும். நிறுத்தியா, அந்த ஆளுதான் வீட்டையே லாட்ஜ் ஆக்கிட்டாருல. எந்த ஆளு? என் புருஷன் சொல்லாது சொல்ல வீட்டுக்குள்ளேயே வேலைக்காரிக்கிட்ட சம்திங். வேலைக்காரி கூடவா? எங்க? எப்போ? என் கனவுல. கனவுலையா? கிழிஞ்சது. வாங்க ஏங்க, மலையாள பிட்டு படம் காட்டுறேன்னு விளம்பரப்படுத்திட்டு தியேட்டருக்குள்ள போனா பாதாள பைரவி ஓட்டிக்கிட்டு இருக்கீங்களே, கனவுக்கு அந்த கலாட்டா? நீ சும்மா இருயா. கனவுல கூட என் புருஷன் இன்னொரு பொம்பளையோட இருக்கிறது என்னால ஒத்துக்க முடியாது. அது என்னால தாங்கிக்க முடியாது. கனவுலயே இவ்ளோ சில்மிஷம் பண்ற ஆளு நிஜத்துல என்னென்ன பண்ணுவாரு? ஆமா, எங்க அது? ஏது? என் புருஷன் ஒன்னு சொல்லிட்டு தெரியுதே, அதான். அவரா? மசாஜ் கிளப்புக்கு போயிருக்காரு. கஜ கஜான்னு வருவாரு பாருங்க. யாரடி நீ மோகினி ஐயா குரடி என் கண்மணி ஐயா. ஆமா, என்னம்மா லிஃப்ட் கேட்டீங்க, கொடுத்தேன், போயிட்டே இருக்கோம். யார் ஒருத்தரை பத்தி ஒண்ணுமே சொல்லியே. உன் பேர் என்ன? தேவி பாலா. ஐயோ, என்னம்மா ஒரே சினிமா தியேட்டர் பேர வச்சிருக்கீங்க? டிக்கெட் எடுத்தா படம் பார்க்கலாம். ஐயோ, என்னம்மா, எங்க வீட்டுல ஒரு பழைய படம் இருக்கு, நான் பாக்குறதே இல்ல. எனக்கெல்லாம் புது படம் பாக்குறதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எங்கம்மா முடியுது? இப்படி பேசிக்கிட்டே இருந்தா வணக்கம் போட்டுருவாங்க. சரி, அத விடுறா. பசிக்குதுடா. ஏதா இருக்குதா? இருக்க. என்ன? அதான் அந்த பானையில குளு குளுன்னு தண்ணி இருக்கு. ஒரு 5 டம்ளர் குடிச்சிட்டு குப்புறப்படுத்துங்க. நக்கல். ஆமா, உன்கிட்ட ஏதாவது காசு இருக்கா? கானா எழுதுறவங்க கிட்ட பேனா இருக்கும். காசு இருக்குமா? இருடா, இதா பாருடா. பஸ் போ மிச்சம் 101 ரூபா இருக்குடா. 101 ரூபா இருக்கா? ஆமாண்டா. பணம் இருந்தா பார்ல தண்ணி, பணம் இல்லைன்னா பானை தண்ணி. இப்பயே பாருக்கு போறோம், பீருக்கு வேலை கொடுக்குறோம். என்னடா போருக்கு போற மாதிரி சொல்ற? சரி வா. என்ன வாசனடா? இங்க வேணாம் மச்சான். இங்க வாஸ்து சரியில்லை. இங்க உட்கார்ந்து அடிச்சோம் வாந்தி தான் வரும். அப்படியா? ஆமா. குடிக்கிறது கூடவா? இப்படி எல்லாம் இருக்கு மச்சான். எந்த இடத்துல உட்கார்ந்து தண்ணி அடிச்சா கிக்கு வரும், எந்த இடத்துல உட்கார்ந்து தண்ணி அடிச்சா சண்டை வரும்னு எல்லாம் எனக்கு கத்துப்படி. நீ வா. அப்படி பெரிய குடியார பையன் தான். உன் வயித்தை பார்த்தா அப்படி தெரியல. சரி, உட்கார்றா. சரி, டேய், என்னடா சாப்பிடலாம்? எனக்கு விஸ்கி மச்சி. பிராந்திடா. விஸ்கி மச்சான். டேய், நான் பிராந்தி பிரியன்டா. எனக்கா இன்னைக்கு ஒரு நாள் விஸ்கி அடியே. எனக்கா பிராந்தி சாப்பிட மாட்டியா? மச்சி, நம்ம மீட் பண்ணி ஒரு 24 ஹவர்ஸ் கூட ஆகல. ஆமா. ஆனா நமக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுங்கற. ஆமா. ஆமாண்டா, நீ சொல்றது கரெக்ட். நான் சரக்குனா நீ ஊர்கா. சூப்பர் காம்பினேஷன்டா. கரெக்ட்டா. அதனால நம்ம எதை அடிச்சாலும் ஒரே சரக்கா தான் அடிக்கிறோம். சரிடா. சூர்யா, இப்ப நான் ஒரு ஐடியா சொல்லிட்டா? ஒண்ணு இல்லடா, இப்ப என் கையில 101 ரூபா இருக்கு. இந்த 1 ரூபாய் வச்சுட்டு சுண்டி விடு. தலை விழுந்தா பிராந்தி, பூ விழுந்தா விஸ்கி. எப்படி? சூப்பர். பாருப்பா. பட்டி சுட்டதடா, கை விட்டதடா. அட சண்டால பாவி. ஐயோ, டியூப் லைட் உடைச்சிட்டீங்களா? 100 ரூபா மொய் எழுதுங்க. இருக்கிறது 100 ரூபாய் தாண்டா. அப்பா அதை கொடுங்க. இந்த டேபிள்ல யார் உட்கார்ந்தாலும் இப்படித்தான் 100 ரூபா மொய் எழுதுவாங்க. வாஸ்து சரியில்லை. என்னடா மச்சான் இப்படி பல்பு வாங்கிட்டோம்? ஏண்டா ஒண்ணும் தெரியாம மாதிரியே பேசுறியடா. பிராந்தியும் போச்சு, விஸ்கியும் போச்சு, வடை போச்சேடா. அவன் என்ன நைட் 10 மணிக்கு வர சொல்லும் போதே நான் சுதாரிச்சிருக்கணும். என்ன பண்ண, விதி ரவுண்டு கட்டி விளையாடிடுச்சு. பீட்ரூட், காலிஃபிளவர் ஒரு காஸ்ட்லி காய்கறியா வாங்க மாட்டாளே. வெங்காயம், தக்காளின்னு இந்த சீப்பான காய்கறி எப்படி நான் விப்பேன்? கத்திரிக்காய், வெண்டைக்காய், வெங்காயம், சுண்டை. என்னவோ விக்க வந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. நீ வாங்க தானே வந்திருக்க. கத்தி என் பொண்டாட்டி வர வச்சு காரியத்தை கெடுத்து போறது. அப்புறம் ஆளா மாத்திருவேன். இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷா என் பொண்டாட்டி சூப்பர் மார்க்கெட்ல வாங்கினது. மொத்தம் 280 ரூபாய் விலை. பில்ல நானே பார்த்தேன். 80 ரூபாய் கட் பண்ணிக்க, 200 ரூபாய் வெட்டு. சார் அவ்வளவுலாம் வராதுங்க சார். 100 ரூபாய் வாங்கிக்கங்க சார். சரி, நான் வேற ஆளு. சார் 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 டக்குன்னு கொடு. இந்தாங்க சார், இருக்கிறது 150 ரூபாய் வச்சுங்க சார். 150 ரூபாயா? சரி, இந்த ஃப்ரிட்ஜ், ஏசி எல்லாம் வாங்குற ஆள் யாராவது தெரியுமா உனக்கு? நானே வாங்கிக்கிறேன் சார். சரி விடு, வழக்கம் போல உனக்கு SMS அனுப்புறேன், வந்து நீயே வாங்கிக்க. சார் என் இமெயில் ஐடி தரேன். ஏய் போடா, விட்டா ஸ்கைப்ல வருவானுங்க போல. கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா பேரம் பேசிருக்கமா? அப்பா, சொந்த வீட்லயே காய்கறி திருடி விக்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? இல்ல, என்னைக்கு உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணனும் அன்னைக்கே வெக்கம், மானம், ரோஷம், சூடு, சொரணை எல்லாத்துக்கும் VRS கொடுத்துட்டேன். உங்களை என் அப்பான்னு சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. வேணாம், டேய்னு கூட கூப்பிடு. ஐ டோன்ட் கேர். பேரு பெத்த பேரு தாக நீளேதுன்ற மாதிரி கோடீஸ்வரிக்கு புருஷன் தான் பேரு. ஆனா
₹1 கொடுக்க மாட்டேன்றா உங்க அம்மா. உன் மேல உள்ள பாசத்துல உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறா. நீங்க எக்கேடோ கெட்டு போங்க. ஆமா மம்மி எங்க? இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாச்சே, வழக்கம் போல கரன்சி நோட்டுக்கு லட்சார்ச்சனை நடந்துட்டு இருக்கு. சவுண்ட் கேட்கல உனக்கு? காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. நீ தேடும் மறுவதுண்டோ விட்டு போது சொல்வதுண்டோ. நீ தேடும் மகாலட்சுமியே நமஹ. ஓம் ரிசர்வ் பேங்க் மொத்தமும் என் வீட்டுக்கு தான் வரணும். நமோ நமாய நமஹ. கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. மம்மி 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 நீ மம்மி மம்மின்னு எத்தனை தடவை கும்மி அடிச்சாலும் அவ கண்ணை திறக்க மாட்டாமா. இவ்வளோ பெரிய ரூபா நோட்டை வச்சு பூஜை பண்றவங்களை இந்தியால எங்கேயாவது நீ பாத்திருக்கியா? ஐயோ நான் அவசரமா பேங்க்குக்கு போய் எக்ஸாம் ஃபீஸ் கட்ட டிடி எடுக்கணும். இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட் டாடி. இது அசுர பூஜையாச்சே, இப்போதைக்கு அவ கண்ணு திறக்க மாட்டாளே. கொஞ்சம் வெயிட் பண்ணு. அப்பா கிட்ட ஒரு டெக்னிக் இருக்கு அவ கண்ணை திறக்க வைக்கிறதுக்கு. இப்ப பாரு. காசை கீழே போட்டுட்டேன். நீ பூஜையை கண்டினியூ பண்ணுமா. இருங்க மம்மி, நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன? இன்னைக்கு எக்ஸாம் ஃபீஸ்க்கு பணம் கட்டணும். பணத்தை கொடுத்துட்டு பூஜை பண்ணுங்க மம்மி. நீ பேங்க்குக்கு போய் டிடி எடுக்க கஷ்டப்பட வேண்டாம். நேத்தே டிடி எடுத்து ஷெல்ஃபுக்குள்ள வச்சிருக்கேன். நீ போய் எடுத்துக்கட செல்லம். ஸ்வீட் மம்மி. ஐயோ ஜாக்கிரதை. வரேன். சிவகாமி, என்ன ஒத்த பொண்ணுன்னு தானே காவேரி மேல உன் உசிரியே வச்சிருக்க. நானும் உனக்கு ஒத்த புருஷன் தானே, என் மேல மட்டும் ஏன் நீ 3 வேளை நல்லா சோறு திங்கறல? பூஜை பண்ணும்போது என்ன கரடி மாதிரி நடுவுல? ஆண்டவா, ஊர்ல இருக்கிற பணம் மொத்தமும் என்கிட்டயே வரணும். நம்படி, சென்னையில ஏரியா பை ஏரியாவா நான் சல்லடை போட்டு சலிச்சாச்சு. உன் அருமை புத்திரன் இன்னும் கையில சிக்கல. நீங்க எதுக்கு கண்ட இடத்துல தேடிட்டு இருக்கீங்க? கோடம்பாக்கத்துல தான் சுத்திட்டு இருப்பான், அங்க போய் தேடுங்க. ஓஹோ, குத்தம்பாக்கத்துல இருந்து கோடம்பாக்கம் வரைக்கும் என்ன கைட் பண்ணிக்கிட்டு இருக்கியா? வைடி போன. இந்த மூதேவி எங்க போனானோ, எங்க போய் தேடுறது? சொக்கே உள்ளே அம்மா. சொக்கே சொக்கே சொக்கே. அம்மா அம்மா, என் முழு பேரு சொக்கநாதன். அத சுருக்கி சொக்கி சொக்கின்னு கூப்பிடுறீங்களே. எனக்கு எதையுமே சுருக்குனாதான் பிடிக்கும். இப்போ உங்க பேரு சந்திரா, அத சுருக்கினா என்ன ஆகும்? என்ன ஆகும்? சந்து சந்துன்னு ஆகும். நல்லா இருக்குமா? ஆமா, நீயும் வர வர என் புருஷன மாதிரியே சொல்லுட ஆரம்பிச்சியா? நான் அப்படி இல்லம்மா. என்ன இல்லம்மா, வேலைக்காரி குளிக்கும் போது எட்டி பாத்தியாம கிட்டால கம்னாட்டி. அதுவாமா, அவ வீட்டு வேலையவே சுத்தமா செய்யறது இல்ல, சுத்தமா அழுக்கு போக குளிக்கிறாளான்னு செக் பண்றதுக்காக எட்டி பார்த்தேன். சரி, எங்க அது? அது என்ன? ஓ ஐயாவா? அதத்தான் கேக்குறேன், எங்க போயிருக்க? அது வந்து ஏன் வாயால எப்படிமா சொல்லுவேன்? இதுக்காக இன்னொரு வாய வாடகைக்கா எடுத்துட்டு வர முடியும்? சொல்லியா? ஆனா சொல்லியானா? என்ன அது சாரல் அடிக்குது? தள்ளி இல்ல. அவரு பலான இடத்துக்கு போயிருக்காரு. பலான இடமா? மே கம் இன் சார். எஸ். ஏய், கம் இன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? ஓகே சார். வெரி நைஸ். பேரு காந்தா. அதுதான் காந்த மாதிரி இழுக்குற. ஓகே. என்னம்மா, என்ன இது? நீ வந்திருக்கிறது ரிசப்ஷனிஸ்ட் வேலைக்கு. இப்படி புடவைல வந்து நின்னா இப்படி மாடர்ன் ட்ரெஸ் இல்ல உனக்கு? எனக்கு மாடர்ன் ட்ரெஸ் போட்டு பழக்கம் இல்ல சார். மாடர்ன் ட்ரெஸ் போட்டு பழக்கம் இல்லையா? எம்மா, இது நிறைய பேர் வந்துட்டு போற பிசினஸ் சென்டர்மா. இங்க வந்து பளபளப்பா இருந்தா தான் நல்லா இருக்கும். ஓகே, உனக்கு மாடர்ன் ட்ரெஸ் நான் ஏற்பாடு பண்றேன். உனக்கு கம்ப்யூட்டர் ஆபரேட் பண்ண தெரியுமா? ஏதோ கொஞ்சம் தெரியும் சார். கொஞ்சமா? வாமா, நானே முழுசா கத்து தரேன். உட்கார். ஐயோ, இது உங்க சீட் சார். ஐயோ, உன் சீட்டாது ஏன் சீட்டாது? நம்ம சீட்டு. வா உட்காரு. என்ன ப்ராப்ளம் இருக்கு? இது மவுஸ்னா எலியா சார்? நீ சொல்றது கரெக்ட். அது பூனை பிடிக்கிற எலி, இது கம்ப்யூட்டர் பிடிக்கிற எலி. இது என்டர் பண்ண, கை கொண்டா. அத அப்படியே என்டர் பண்ண, அங்க ப்ரோக்ராம் அங்க வருதுல, அப்படியே போ. அத அப்படியே கிளிக் பண்ண. போறியா? ஐயோ, அப்படி இல்லம்மா. இது என்டர், இது எஸ்கேப், இது ஸ்பேஸ். சார், தாடி குத்துது சார். தாடி என்னம்மா, என் காந்தா மட்டும் சொன்னா நான் எல்லா கெட்டப்புக்கும் மாறதுக்கு ரெடி. என்னாச்சு? யார கட்டி பிடிச்சாங்க? கனவுல ஒரு பொம்பளைய கட்டி பிடிச்சிட்டாரு. அட கனவுலையா? இந்த பாரம்மா, கனவுல பல்லு இல்லாதவன் பட்டாணி சாப்பிடுவான்,
நடக்க நாதி இல்லாதவன் 4 பொண்ணுங்களோட குத்தாட்டம் போடுவான். இதெல்லாம் உண்மையாயிடுமா? ஆகும். பின்னாடி நடக்க போறது முன்னாடி கனவுல வரும்னு சொல்லுவாங்க. இதுவரைக்கும் நான் பார்க்காத எவ்வளோ ஒருத்தே என் புருஷன் கட்டி பிடிச்சு இச்சி இச்சின்னு முத்தம் கொடுக்கறாரு. நீங்க கனவுல பூந்து நச்சி நச்சின்னு அவளை சாத்த வேண்டியதானே? சாத்திரையா சாத்திரேன். அவ மட்டும் என் கையில கட்டக்கிட்டோம். டேய் என்னடா இது? அலிபா கோயமா வீடு பேர் திறந்திருக்கு. பூட்டிட்டு தான்டா போனோம். ஆமா. ஆரியா, சூர்யா, கார்ப்பரேஷன் குப்பை தொட்டி மாதிரி இருந்த நம்ம வீடு தொடச்சு வச்ச குத்து விளக்கு மாதிரி சுத்தமா இருக்கே. ஆமாண்டா. தப்பா இருக்கே. ஏன் பட்டிய காணோம்? என் ஜட்டியா காணோம். ஜட்டி போடவே வந்த. அடடே வாங்க சார் வாங்க. பால் சாப்பிடுறீங்களா? ஆரியானந்தா, சூர்யானந்தா, நீதான் அடிக்கடி ஞானப்பால் வேணுமான்னு கேப்ப. இன்னைக்கு என்ன உன் டயலாக இவன் பேசுறான்? யார் யானே? சும்மா பால் சாப்பிடுற மோர் சாப்பிடுறானே. அட்லீஸ்ட் ஒரு பீர் சாப்பிடுறேன்னு சொன்னா தெம்பா இருப்போம்ல. என்ன சார் ஓவரா பீர் கீருங்கறீங்க? நான் இங்க புதுசா குடித்தன வந்திருக்கேன். குடித்தனமா? ஆமாடா. வாங்கடா நொண்ணைங்களா. சூர்யா ஆரியா நல்ல பேரை வச்சுக்கிட்டு ஊரை ஏமாத்திடுறீங்க. எங்கடா வந்தீங்க? என்னமா நீங்க? நாங்க குடி இருக்கிற விட வேற யாருக்கும் வாடகை விட்டு இருக்கீங்க? 3 மாசம் வாடகை பாக்கி லா பேசுறியா? இவன் போட்டு இல்லாத சுக்கேசியும் பீத்த பையன் தூக்கி சாக்கடை பக்கம் போட்டு வச்சிருக்கேன். போய் பொறுக்கிட்டு போங்கடா. போறதா? எங்க போறது? எனக்கு போணும் தான் தோன்றது. எங்க போறது? அப்பா போய் தொலைஞ்சானுங்க. நிம்மதி. பாரு. ஐயா பாருடா. அந்த கரத்தை பாருடா. பாருடா அண்ணா. வெள்ளி அரணா கயிறு. ஆமாண்டா. இது யார் உங்க அப்பா போட்டதா? டேய் அவங்கட கண்ணா சொக்கி. இது எங்க தாத்தா போட்டதுடா. செட் வச்சுக்குவானா? செட் உன்னை என்னையும் தவிர எல்லாத்தையும் வச்சுக்குவான். இப்ப என்ன பண்ண போறோம்னா நேரா சேட்டு கடைக்கு போய் அடமானம் வைக்க போறோம். பணத்தை வாங்க போறோம். ஆரியா, சூர்யா, ஒரு கட்டிங் அடிக்க போறோம். தெம்பா வீடு தேட போறோம். அப்படியா? ஆமா. சிவகாமி, ஒரு வழியா நம்ம காவேரி பிரச்சனை தீர்ந்தது. கர்நாடகத்துல காவேரியை திறந்து விடுறேன்னு சொல்லிட்டாங்களா? அந்த பிரச்சனை இந்த ஜென்மத்துல எங்க தீர போகுது? நான் நம்ம காவேரி பத்தி சொன்னேன். அவளுக்கு சூப்பரா ஒரு மாப்பிளைய புடிச்சிட்டு வந்திருக்காரு தரகர். தரகரா? அந்த ஆள் எங்க? அதோ. நமஸ்காரம்மா. வாயா தரகரே. மாப்பிள்ளை எப்ப வராரு? எப்பவும் எந்த நிமிஷத்துலயும் வரலாம். அப்புறம் வந்து ஐயோ மாப்பிள்ளை முதல்ல வந்துட்டு போட்டியா? அப்புறம் உனக்கு கமிஷன் எல்லாம் கொடுக்குறேன். அது இல்லம்மா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதனால நான் இருக்க முடியாது. அது எப்படி நீ? சரி மாப்பிள்ளையோட போட்டோ கொண்டு வந்திருக்கீங்களா? போட்டோ குடுக்கற பழக்கம் எல்லாம் அவங்களுக்கு இல்லையா? ஆனா ஒண்ணு, பையனுக்கு எதையும் ரகசியமா விசாரிக்கிற புத்தி. பொண்ணு பாக்குறது கூட மாப்பிள்ளை கெட்டப்புல வர மாட்டாராம். பிச்சைக்காரன் கெட்டப்புல வருவாரா? குறுக்க பேசுறாருமா. மாப்பிள்ளை கூட வேற யாரெல்லாம் வராங்க? ஒரே ஒரு ஃப்ரெண்டு மட்டும் தான் வருவாராம். இதுல விஷயம் என்னன்னா மாப்பிள்ளைய விட ஃப்ரெண்டு தான் முக்கியம். ஏன்னா ஃப்ரெண்ட் சொல்றது தான் மாப்பிள்ளை கேட்பாராமா. அதனால ஃப்ரெண்டை எப்படியாவது வளைச்சு போட்டுருங்க. என்னது? என் பொண்டாட்டி ஃப்ரெண்டை வளைச்சு போறதா? குடும்பத்துல குண்டு வைக்க பாக்குறியா? அட ஃப்ரெண்டை வளைச்சு போட்டா தான் மாப்பிள்ளைய கவுக்கலான்னு சொல்ல வந்தங்க. கவுக்கறதுல என் பொண்டாட்டி கில்லாடி. 25 வருஷத்துக்கு முன்னாடி கவுந்தவன் தான். பாக்குறேன்ல, இன்னும் நிம்மறவே முடியல. அவர் கேட்டாரா? அம்மா, மாப்பிள்ளை திடீர்னு எந்த நேரத்துல வேணா வரலாம். நீங்க ரெடியா இருந்துக்குங்க. இவன் எதுக்கு ரெடி ஆகணும்? என் பொண்ணு ரெடி ஆகணும்னு சொல்லு. அதேதான் வரங்க. அப்புறம் வாசல்ல டூலெட் போர்டு போட்டுருக்க. அது என்ன மேட்டருங்க? அது ஒண்ணும் இல்லையே, எங்க கார் ஷீட் காலியா இருக்குது. அத வாடகைக்கு விடலாம்னு தான். வாடகைக்கு விட்டோம்னா வாட்ச்மேன் கிடைப்பான். வாடகைக்கு வாடகையும் வரும்ல. சூப்பர். நானே ஆளை கூட்டிட்டு வந்துடுறேன். எல்லாத்துக்கும் ஆள் கொண்டாடுவான் போல. நீ சாப்பிடுமா? காலையும் நீயே மாலையும் நீயே. மத்தியானத்துக்கு வேற ஒருத்தியா? ஆரியா, சூர்யா, இந்த ஏரியா எப்படி? ஃபர்ஸ்ட் இது ஏரியா இருந்தது, இப்ப ஏரியா மாறி போச்சுடா. டேய் ரொம்ப ரிச்சா இருக்கடா, நமக்கு செட் ஆக மாட்டேங்குது. அருணாக்கர் வித்த காசுல அடையார் பார்க்ல ரூம் போட முடியும்? ஏதோ நம்ம லெவலுக்கு ஒரு முட்டு சொந்தம் மூளை சொந்தம் இதாண்டா கிடைக்கும். சரிதான், வா வாடா. மாப்ளே யாரு? சாரி சார், பின்னாடி இருந்து பார்த்தா என் ஃப்ரெண்ட் மாதிரி இருந்தது. வேற என்ன கூப்பிடுறியா? இல்ல, என் ஃப்ரெண்ட நான் மாப்பிள்ளைன்னு தான் கூப்பிடுவேன். அப்ப மாப்பிள்ளை என்னன்னு கூப்பிடுவேன்? பைத்தியக்காரன்னு கூப்பிடுவான். மச்சி, இப்ப நான் உன்னை மச்சின்னு கூப்பிடுறேனா? நீ மச்சிக்கு செட் ஆயிட்டியா? அது மாதிரி தான் இங்க எல்லாரும் மாப்பிள்ளை மச்சின்னு பாசமா கூப்பிடுவாங்க. அப்படியா? ஆமா. எங்க கூப்பிடு? மாப்பிள்ளை, மாமா, மாப்பிள்ளை, மாம்சே, மாப்பிள்ளை, மாம்சே, மாப்பிள்ளை. ஓவரா பேசிக்கிட்டு நம்மள கட் பண்ணிடாதீங்க. ரூம் தேடுற வேலையை பாப்போம். தம்பி, வீடா தேடுறீங்க? ஆமா.
நாங்க 2 பேரும் தங்குற மாதிரி சீப்பா ஒரு ரூம் வேணும். ரூம் இல்ல, கார் ஷெட் தான் இருக்கு. பரவாயில்லையா? சூப்பர். எங்க இருக்கு? இந்த ரங்கநாதன்ல இருக்கிற 9ஆம் நம்பர் வீட்டுக்கு போய் புரோக்கர் பொன்னுசாமி அனுப்பிச்சான்னு சொல்லுங்க. கார் ஷெட்டை காட்டுவாங்க. பிடிச்சிருந்தா சொல்லுங்க, கப்பட அமைக்கிடுவோம். தேங்க்ஸ் பா. வரேன். ரைட். டேய், நீ என்ன பைத்தியக்காரனடா? அவன் என்னமோ கார் செட்டுங்கற, நீ வீடுங்கற, மனுஷன் தங்குற இடமாடா? டேய், 10 லட்சம் ரூபாய் காரை அங்க நிக்கும்போது 10 ரூபாய்க்கு வந்து நீ நான் அங்க தங்குறது தப்பா? வாடா டுபுக்கு. வாடா டபுக்கு. சிவகாமி, மாப்பிள வந்துட்டாரு. ஐயோ, என்னங்க மாப்பிள நடந்து வந்துட்டு இருக்காங்க? புரோக்கர் தான் சொன்னாருல்லம்மா, மாப்பிள வெரி 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 சிம்பிள்னு. அது மட்டும் இல்லாம ஏசுநாதரே மாட்டு கொட்டைகள் தானே பிறந்தாரு. சரி பேசிட்டு இருக்க, போய் கூட்டிட்டு வாங்க. காமெடி. வாங்க மாப்பிள வாங்க. இதுதான் என் வைஃப் சிவகாமி. தெரியும்ல, நீங்க மாமானா அவங்க மாமி. என் பேரு ஆர்யானந்தா. என் பேரு சூர்யானந்தா. எமனி அம்பள ரெட்டை குழந்தை மாதிரி 2 பேரும் கொழுன்னு இருக்கீங்க. சூப்பர் காம்பினேஷன். தேங்க் யூ. இதுல மாப்பிள யாரு? வரல் சூப்பராரே, அவர்தான். சூப்பர் மாப்பிளையா? சூப்பர் மாப்பிள. நீங்க பாத்துட்டு சாப்பிடுறீங்களா, சாப்பிட்டுட்டு பாக்குறீங்களா? டேய், என்னடா அது விருந்தாளி மாதிரி வீடு பார்க்க வந்த இடத்துல சாப்பிடுறியான்னு கேக்குறாங்க. மச்சி, இந்த மாதிரி பெரிய இடத்துல எல்லாம் டாய்லெட் கழுவ வந்தா கூட சாப்பிட வச்சு தான் அனுப்புவாங்க. அப்படியா? வாஷ் பேசின மூடு. சாப்பிட தானே சொன்னேன், அதுக்கு என்ன அவ்வளோ பெரிய டிஸ்கஷன்? ஒண்ணு இல்ல, இவனுக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம். ஐயோ, வெக்கம்லாம் எதுவும் படாதீங்க. இது உங்க வீடு மாதிரி, சாப்பிட்டுட்டே பாக்கலாம். காவேரி, டிஃபன் கொண்டு வாமா. காவேரிங்கிறது வணக்கறியா? யாரா இருந்தா நமக்கு எப்படி இருந்தாலும் காவேரி சீக்கிரமா வர போறது இல்ல, அதுக்குள்ள நம்ம பேசி முடிச்சிருவோம். நீங்க பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல, உங்களுக்கு நிச்சயமா பிடிக்கும். அது என்ன இருந்தாலும் முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆமாமா, அதுக்குள்ள மத்த விஷயங்கள நம்ம பேசலாம். ஓகே ஓகே, பெருசா தாராளமா இருக்கலாம். என்னங்க மாப்பிள்ள பெருசா தாராளமா இருக்குமான்னு ஒரு மாதிரியா கேக்குறாரு. என்ன கேள்வி கேக்குற? பணக்கார விட்டு பண்ணாச்சே திமுறா நடந்துக்குவாளா இல்ல தாராளமா இருப்பாளான்னு கேக்குறாரு. மாப்பிள்ள, நீங்க எதிர்பார்க்கறத விட பெருசா தாராளமா இருக்கும். ஏன்னா நாங்க 2 பேர் இல்லையா? என்னங்க மாப்பிள்ள ஒருத்தரா 2 பேரா? புரோக்கர் தான் சொல்லி இருக்காருல்ல, ஃப்ரெண்டு ரொம்ப முக்கியம். நீங்க 2 பேர் என்னங்க, 4 பேர் இருந்தாலும் பிரச்சனையே இல்லைங்க. அத விடுங்க. அது 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 என்ன எதிர்பார்க்கறீங்க? வாடகை 2000. ஐயோ, என்னங்க மாப்பிள்ள 2000 சவரன் கேக்குறாரு? இப்ப டெக்னாலஜி எல்லாம் மாறி போச்சுமா. யாரும் சவரன் கணக்குல பேசுறது இல்ல, எல்லாம் கிராம்ஸ் தான். 2000 கிராம்ஸ்னா 250 சவரன்ஸ். 250 சவரன்ஸா? ச்சே, நம்ம ரேஞ்சுக்கு ரொம்ப கம்மிங்க. 2000 தானே? ஓகே ஓகே, அடுத்த மேட்ருக்கு வருவோம். இந்த பாத்திரம் பண்டம். பாத்திரமாவது பண்டமாவது அதெல்லாம் எதுக்குங்க? கிடைச்ச இடத்துல சாப்பிட்டு போயிட்டு வேண்டியதான். என்னங்க பிச்சைக்காரத்தனமா பேசுறானுங்க? மாப்பிள ஃபாரின் ஸ்டைல்மா. அண்டா குண்டா இதெல்லாம் வச்சு சமைக்க மாட்டாங்க. பார்சலா வாங்கிட்டு வந்து கப்பு கப்பா தின்னுட்டு அப்படியே தூக்கி போட வேண்டியதுதான். தூக்கி போட்டுருவாங்களா? நல்ல வேளை நம்ம பொண்ணுக்கு சமைக்க தெரியாது. உங்க பரம்பரைக்கே சமைக்க முடியாது, சமைச்சிங்களே தவிர எங்க சமைச்சிங்க? ஏண்டா, கார் செட்டுன்னு கட்டடத்தை காமசமா கட்டியிருந்தா அதை பத்தி கேட்கணும்ல. கேளு. ஏங்க ஒழுகுமா? ஐயே, என்னங்க ஒழுகுமாறு ஒரு மாதிரியா கேக்குறாங்க? மாப்பிள கேக்குறது டெக்னிக்கலான கொஸ்டின். நாம பணக்காரங்க, வெளிய மைதானத்துல பந்தல போட்டு கல்யாணத்தை பண்ணோம்னா ஒழுகுமா லீக் ஆகுமா டவுட்ட கேக்குறாரு. நாம தான் கல்யாண மண்டபத்துல இல்ல பண்ண போறோம், ஒழுகுறது எங்க லீக் ஆகுறது எங்க? மாப்பிள, ஒழுகுறது லீக் ஆகுதுன்ற பிரச்சனைக்கே இடம் இல்ல. நீங்க கடப்பாறையை போட்டு இடிச்சாலும் தாங்கும். நீங்க இடிக்காதீங்க. ஆசையா காவேரி, பார்த்தது போதுமா? என்ன மாப்பிள, 2 பேரும் பேஸ்கெட் பால் ஆடிக்கிறீங்க. ஓகே, நீங்க விளையாட்டை கண்டினியூ பண்ணிட்டு இருங்க. நாங்க உள்ள போய் பேசி ஒரு முடிவு எடுத்துட்டு வரோம். வாமா. ஏய், என்னடி கேக்க கேக்க பதிலே சொல்ல மாட்டேங்கற? மாப்பிள எப்படி
சூப்பர், எனக்கு ஓகே. அப்புறம் மாற மாட்டியே? நீங்க மாறினாலும் நான் மாற மாட்டேன். ஹலோ, வாட் 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 வாட்? என்னங்க, என்ன வாட்டு வாட்டுன்னு கிழிஞ்சு போன கோட்டு மாதிரி சோஃபால வந்து சாஞ்சிட்டீங்க? கல்யாண புரோக்கர் தாமா. ஐயோ, அந்த ஆளுக்கு என்னங்க, கல்யாணத்துக்காக கமிஷன் கேட்டிருப்பான். கல்யாணம் நல்லபடியா முடிஞ்ச உடனே கொடுப்போன்னு சொல்லுங்க. நீ கல்யாணம் வரைக்கும் போயிட்டியா? கதை கந்தர் ஆயிட்டு இருக்குமா? மாப்பிளைக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்கிறதுனால இன்னைக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஐயோ, இப்ப வந்திருக்கவனுங்க யாரு? அதானே தெரியல. வா போவோம், போய் பாத்திரம்லாம் சரியா இருக்கான்னு பாப்போம். டேய், யாரா நீங்க? யாரு யார் யானியா? இப்பதான் ஸ்வீட்டு காரம் கொடுத்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு இப்ப யார் நீங்க? கேட்காம என்ன பண்ணுவாங்க? போலி சாமியார பாத்துருக்கோம், போலி டாக்டரை பாத்துருக்கோம், இப்பதான் போலி மாப்பிளைய பாக்குறோம். போலி மாப்பிளையா? நீதான்டா பேமானி. பேமானியா? யோ, காலியா கிடக்குன்னு சொல்லி கார் செட பாக்க வந்த இடத்துல நீதான் மாப்பிளைன்னு கட்டி பிடிச்சிட்டு இப்ப வந்து பேமானிங்கிற. ஓ, அதான் வந்ததுல இருந்து ஒழுகுமான்னு கேட்டுக்கிட்டே இருந்தியா? கொஞ்சம் அசந்திருந்தா என் பொண்ணோட குடுத்த நடத்தி புள்ளைய பத்திருப்ப போல. உன்னாலதான் இவ்வளவு அசிங்கமாயி போச்சு. அதப்புறம் உன்ன மாப்பிள்ளன்னு நம்புறானுங்க. சரியா விசாரிக்காம பெரிய லூசா இருப்பானுங்க போல. சார், நான் போன்னு சொன்னா நீங்க போயிடுறதா? பின்ன நீங்க தானே அங்கிள் சொன்னீங்க, போன்னு சொன்னீங்க, நாங்க போறோம். நான் போன்னு சொன்னாதான் என் பொண்டாட்டி வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவோம். உங்களுக்கு கார் செட் தானே வாடகைக்கு? ஆமா, நான் ஏற்பாடு பண்றேன். 1000 rupees வெட்டு. ஆமா, நீங்க அந்த அம்மாவுக்கு புருஷனா புரோக்கரா? சொத்து அவ பேர்ல இருக்கு. அப்ப அவங்க மம்மி, நீங்க டம்மி. எனக்கே அது நல்லா தெரியும். 1000 ரூபாய் கொடுங்க. பணத்தை வாங்கிட்டு கார் செட் இல்லன்னு சொல்லிட்டா இப்ப கூப்பிடுவா பாருங்க. என்னங்க, அவங்கள இங்க வர சொல்லுங்க. என்ன சொன்ன? எடு பணத்தை. குர்ரா. அப்ப ரெண்ட் ரெடியூஸ் பண்றேன். வா உள்ள. போண்டாவாயும் சும்மா இருக்க மாட்டான் போல இருக்கு. ஏன்பா, இந்த மனுஷன் போன்னு சொன்னா போயிடுறதா? சரி, வாடகை என்ன தருவீங்க? சிவகாமி, என்ன 5000 ரூபாய் சொல்லுமா? நீங்க என்னங்க சொல்றது? 5000 ரூபாய்னுட்டு ஒரு 2500 ரூபாய் கொடுங்க. ஆனா 2500 ரூபாய்க்கு ஒரு பைசா குறைய கூடாது. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஐயோ, இந்த பிள்ளைங்களை பாருங்க, பார்த்தா எவ்வளவு நல்ல பிள்ளைங்களா தெரியுது. ரவுண்டா ஒரு 2000 ரூபாய் கொடுங்க போதும். அங்கிள் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுங்களா? அது தர்மம் இல்ல.